100 நாள் வேலை திட்டம், மீதி நாள் சும்மா இருப்போம். உழைப்பில் இருந்து உன்னை வெளியேற்றி சும்மா உட்காரு, உனக்கு சம்பளம் தாரன்ட்டான். உலகத்துல மூளைங்கிற உறுப்பு இல்லாதவன் ஆட்சியாளர் சொன்னா கூட அவன் என்ன செய்வான்னா, அவனுக்கு தெரியும் மனித அறிவாற்றல் மனித உடலாற்றல் இது இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். ஆனால் சும்மா உட்காரு சம்பளம் தாரன்னு சொல்ற நாடு எப்படா உருப்படுங்கிற கேள்வி எவனாவது கேட்டானா? இதை ஒரு திட்டம்னு கொண்டு வர்ற முட்டாள் கூட்டத்தை வச்சிட்டேடா நீ, எப்படா ஏற்ப நீ? சாரா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒரு கேள்வி வைப்போம்டா. நட்டு வைத்த மரங்கள் எத்தனைடா? நட்டு வளர்த்த மரங்கள், தூர்வாரிய ஏரி குளங்கள், சீரமைத்த சாலைகள். டேய், உண்மையிலே என் உடன் பிறந்தானே உட்கார்ந்து பல்லாங்குழி ஆடுறது, ஒருத்தர் தலையில ஒருத்தர் பேன் பாக்குறது, படுத்து தூங்குறது, ஆண்கள் இருந்தா சீட்டாடுறது, தாய கட்ட விட்டுறது, இதாண்டா 100 நாள் வேலை. இந்த 100 நாள் வேலை உழைப்பிலிருந்து வெளியேறிட்டியா? வேளாண்மைக்கு ஆள் இல்லையா? முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீ உழைப்பில் இருந்து வெளியேறின, உனக்கு உளவியலா ஒரு நோயை தந்தான். என்ன நோய்? என்ன நோய்? இங்க பாரு, ஆடு மாடு வளர்க்கறது, ஆடு மாடு மேய்க்க சொல்றாப்ல. ஆனா தோசை நெய் போட்டு கொஞ்சம் முருகலா ரோஸ்ட் கொடுங்க, அந்த தூக்கலா இங்க பாருங்க, பால் கொஞ்சம் விட்டு டிக்காசன் பால் கொஞ்சம் போட்டு ஒரு காஃபி கொடுங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம தேஞ்ச செருப்பு இருக்கு பாரு, அதை வச்சுக்கிட்டு வச்சு நல்ல மூத்திர சந்துக்களை விட்டு அடிச்சிருந்துடா. என் பங்காளி வடிவேல் சொல்ற பாய்த்தியக்காரன் நாயே மாடு ஆடு வளர்க்கு. டை பகவான் எங்க மாயோன் மேய்ச்சிருக்கான்டா, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரா, இறைமகன் இயேசு, இறை தூதர் நபிகள், எங்கள் இறை. நீ சொல்ற கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரா? பைத்தியக்கார பயல, மாடு ஆடும் கால்நடை செல்வங்களடா பைத்தியக்கார பல முட்டாப்பட. மாடு மேய்க்கிறது பாலின் சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடின்னு தெரியாத கேடு கட்டவங்களா. முழு உணவடா பால். ராத்திரி தூங்கும் போது பசியோட போகாதே, ஒரு கோவலை பாலை குடிச்சிட்டு என் தாய் போன்னு சொல்றான்னா முழு உணவடா. திரவ உணவில் எதை குடித்தாலும் கழிவு வராதரா முட்டாள். பாலை குடித்தால் கழிவு வருமாடா. 2 வருஷம் தாயின் மார்ல பால் தாண்டா குடிச்சிருக்கேன், எனக்கு கழிவு வந்ததுன்னா முழு உணவடா முட்டாள். பால் மாடு மேய்க்க மாட்டார்.